ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் குக்கிங் சேனல். இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்ட் அண்ட் சிம்பிளான பன்னீரை வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். கூடவே சைடிஷாக முட்டை தொக்கும் செய்ய போகிறேன். நார்மலாக குட்டீஸுங்களுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீரை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனை விட குறைவாக மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ஆல்ரெடி பன்னீர்லேயே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா வறுக்கும் போது பன்னீர் உருகிற மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் சாப் பண்ண இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை ஸ்மெல் போக ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டும் கேப்சிகத்தில் ஒரு 1/4 பங்கு கேப்சிகத்தையும் சாப் பண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா ஆயிலில் ஒரு 50 to 70% வதக்கிக்குங்க. காய் இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு கொடுக்கணுன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆல்ரெடி ஒரு 300 கிராம் அரிசியை நான் வேக வச்சு வடித்து வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கணும். ரைஸை ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஒரு 70 to 80% குக் பண்ணி வடிச்சுக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடையாமல் இருக்கும். சாப்பாட்டை வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணதும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். நான் பன்னீர் வறுத்த அதே எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 முட்டையை வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்கு வரைக்கும் போட்டால் போதும். இந்த மாதிரி வறுத்து தொக்கு பண்ணும் போது முட்டையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கரம் மசாலா, ஒரு பட்டையில் கொஞ்சமாக பட்டை இலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கினதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம், நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் ஆனதும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த முட்டையை இதோட சேர்த்துக்கணும்.
முட்டையை கிரேவியோட சேர்த்ததும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரைஸுக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வருவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.